ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு நெட்டட் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு saree எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் saree. சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்டல் கலர் saree தான். பேஸ்டல் க்ரீன் வித் பேபி பிங்க் கலர் பார்டர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 inches இருக்கும் லென்த்து. அந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான சைஸில் பார்டர்ஸ் கொடுத்துட்டு அதில் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஜரி ஒர்க் தான், பட் ரொம்ப பிரைட்டாக இல்லை. ஜரி ஃபுல்லாகவே மைல்டாக தான் இருக்குது. அண்ட் saree ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்குது, குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வர மாதிரி. தென் சாரியோட முந்தானி பார்த்தீங்கன்னா சேம் அதுவுமே பேபி பிங்க் கலரில் கோல்டன் ஜரி வச்சு ஒர்க் இருக்குது. சாரியில் ஓவராலாக ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, பட் முந்தானியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மோட்டிவ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ப்ளவுஸ் பீஸுமே சேம் பேபி பிங்க் கலர் தான் வருது. அண்ட் ஸ்லீவ் ஃபுல்லாகவே நெட்டட் தான். ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் இல்லை, 3/4 ஸ்லீவில் ஃபுல்லாகவே நெட்டு. ஸோ மேலே வந்து ஷோல்டர்ஸ்லேருந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் வர மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கோம். நெட்டரில் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது கிளியராக தெரியல, பட் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிம்பிளாக ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி தான் ட்ரா பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும்தான் இதில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ டிசைன் பண்ணுறப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃப்ளார் போட போகிறேன். அந்த ஃப்ளார் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்காக கீழே இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனுக்கு கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் ஸ்டோன்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரோட பெட்டல்ஸ் ஷேப் எடுக்கிறதுக்காக ஜர்தோசி பீசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 23 நீடலில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு 1 inch வரைக்கும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து half an inch ஒவ்வொரு சைடுக்கும் வர மாதிரி வச்சு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஈவனாக இருக்கும் பெட்டல்ஸோட சைஸ் வந்து. அதுக்காக மற்றபடி இதில் வந்து ஒரு 5 petals வர மாதிரி ஒரு ஃப்ளார் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் மிடில் வந்து சின்ன சின்ன கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அது கூட வேணாம், கண்டினியூஸாக போடணும் அப்படின்னா அப்படி கூட ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃப்ளார். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் பெட்டல்ஸோட அவுட்லைனுக்கு ஜர்தோசி பீசஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்சைடில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். பெட்டல்ஸோட இன்சைடில் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில்க் த்ரெட் அப்புறமா சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சாரீக்கு மேட்சிங்கான கலர்ஸில் எடுத்திருக்கேன். தென் இதை யூஸ் பண்ணி குட்டி குட்டி லவங்கம் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போது வந்து நான் க்ரீன் கலர், பேஸ்டல் க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். லவங்கம் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வந்து த்ரெட் வந்து 6x6 12 strands எடுத்திருக்கேன். டிப்பில் வந்து செல்ஃப் கலர்லேயே சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி குட்டி குட்டி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த அவுட்லைன் ஜர்தோசி வந்து கிளியராக தெரியணும், அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லாம் நெட் கிளாத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், அப்போ தான் கிளியாமல் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா த்ரெட் ஒர்க்கு அல்டர்னேட்டாக பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம், இல்லைனா ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரி அல்டர்னேட்டாக வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவுமே அழகாக இருக்கும். பட் இதில் வந்து சாரீக்கு மேட்சிங் கலர்ஸில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். தென் இதில் வந்து 3 ஃப்ளார்ஸ் போட்டிருக்கோம்ல, ஒரு 2 ஃப்ளாருக்கு க்ரீன் கலர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாருக்கு வந்து பேபி பிங்க் கலர், அந்த மாதிரி ரேண்டமாக தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓவரால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கொடி லைன்ஸ் ஃபுல்லாகவே கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன கொடி மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதுலலாம் லீவ்ஸ் தான் வேறு வேறு மாடல்ஸில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் எந்த மாடலில் போடுறேன் அப்படின்னா ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு இன்சைட்லேருந்து ஒரு சின்ன பீஸ் ஜர்தோசி மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதில் சீக்வன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் டிப்பில், அதுவும் அழகாக இருக்கும். பட் இது எம்டியாக இருக்கும்போதே அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி அந்த லீஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த ஜர்தோசி பீசஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸ்டிச்சஸ் பார்த்துக்கோங்க. சென்டரில் கொடுத்துருக்கோம்ல அந்த லூப்புமே தனியாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி லூப் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிடில்லலாம் சின்ன சின்ன கேப் இருக்கும். ஸோ அதுலேயுமே சின்ன சின்ன ஸ்டோன்ஸு இல்லைன்னா அதில் கூட த்ரெட் ஒர்க் பண்ணலாம். உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பட் இதில் வந்து எனக்கு பேஸ்டல் க்ரீன் கலரில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. இட்லி மோத்தின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஹாஃப் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே கிளாசிக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் இது கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோன்ஸு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபேட் ஆகாது அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறப்போ மெட்டீரியல்ஸ் பார்த்து சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி லீஃப் எஃபெக்டில் கொடுக்க போகிறேன். அதில் வந்து 3 லீவ்ஸ் போடுறேன். ஸோ 3மே வந்து பிங்க் கலர் நல்ல பிரைட்டாக தெரிகிற மாதிரி பிங்க் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி 3 லீவ்ஸ் போடுறேன். நார்மலாக லீவ் ஸ்டிச் கொடுப்போம்ல அதுதான். இதுக்கு அவுட்லைன் எதுவுமே கொடுக்கல, எம்டியாக இருக்கும்போதே அழகாக இருக்கும். ஸோ அந்த லீவ்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த லீஃப்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ லீவ் ஸ்டிச் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டி டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து க்ரீன் கலர்லேயே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அக் ஷேப்பில் டிப்பில் வந்து 3 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே கட் பீட்ஸும் இந்த சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிசைன் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த டிசைனை கண்டிப்பாக. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெட் கிளாத்தில் பண்ணுறப்போ ஏற்கனவே டைம் ஆகும். அண்ட் இந்த மாதிரி வெரைட்டியாக ஸ்டிச்சஸ் போடும்போது இன்னுமே கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும். பட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைனும் ஓவராலாக அங்கங்கே ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் லீஃப் போட போகிறேன். அதுக்கு வந்து பேர்ல் ஒயிட்டில் வந்து ட்ராப் ஷேப் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிப்பில் வந்து பேபி பிங்க் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒன் சைடில் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் வந்து கட் பீட்ஸும் சீக்வன்ஸு சுகர் பீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே நம்ம அந்த பேர்ல் ஒயிட் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறத விட இந்த மாதிரி 2 சைடும் வேறு டிசைன் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் வேறு டிசைன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே ரேண்டமாக அங்கங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஓவராலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஃப்ளார்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு அவுட்லைன் வந்து ஜரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்சைடில் ஃபில் பண்ணுறதுக்கு த்ரெட் ஒர்க் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க்லேயே நம்ம லவங்கம் ஸ்டிச்சஸ் போட்டோம்ல அதுதான். பட் இதில் வந்து சிங்கிள் நாட் கொடுக்காம ஒரு பெட்டலுக்கு வந்து 3 லவங்கம் ஸ்டிச்சஸ் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து டிப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இதே மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகெயின் கீழே வர மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சேம் இதே மாதிரி அதில் இருக்கிற எல்லா பெட்டல்ஸும் கவர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 2 லீஃபும் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாரோட லுக் வந்து காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சின்ன டாட் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எடுத்திருக்கேன், குட்டி குட்டி ஃப்ளார்ஸ். ஆல்ரெடி இந்த ஃப்ளார்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார்ஸோட ரைட் சைடு வந்து கீழே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 3D லுக்குமே கிடைக்கும். தென் அதை வந்து எம்டியாக அப்படியே யூஸ் பண்ணாமல் மேலே வந்து க்ரீன் கலர் சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே ஃப்ளார்ஸ்லேயே பிங்க் கலர் பீடும் பிங்க் கலர் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியுமே அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். நோட் பண்ணிக்கோங்க. அதையுமே இந்த மாதிரி 3 ஃப்ளார்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி அண்டு சிங்கிள் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி ஓவராலாக கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கீழே வந்து சிம்பிளாக ஒரு பார்டர் லைன் கொடுத்துருக்கேன். தென் புட்டாவும் கொஞ்சம் நல்ல பெரிய புட்டா வர மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் அந்த ஃப்ளோரல் பேட்டர்னில் சின்ன டாட் ஒர்க் பண்ணி ஓவராலாக ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக் பார்த்தீங்கன்னா போட் நெக்கில் தான் இந்த மாதிரி ஒரு டிசைனர் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம், நெட் அட்டாச் பண்ணி. தென் சிம்பிளாக ஒரு பார்டர் லைன் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்லீவ் டிசைனுக்கு மேட்சிங்காக வர மாதிரி சிம்பிளாக ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துட்டு
சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் வச்சு புட்டாவை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு. அண்ட் வியர் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ஓவராலாக பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும் அண்டு ட்ரெண்டியான ஒரு லுக்குமே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா சாரீ இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணுறப்ப தான் அந்த லுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக கோல்டன் ஒர்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் தான், பட் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டிச்சஸையுமே தனித்தனியாக கூட நீங்கள் வேறு வேறு டிசைன்ஸில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் ப்ளவுசஸ்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான டிசைன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.